வணக்கம் அன்பர்களே. இந்த காணொளியில் எளிமையாக தியானம் செய்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். பரபரப்பாக வேலை வேலை என எதிர்காலத்தை மட்டுமே மனதில் வைத்து ஓடோடி கொண்டிருக்கும் பலரும் நிகழ்கால வாழ்க்கையில் எதற்கும் நேரமில்லை என்று எண்ணுகின்றனர். படிக்கவோ தியானிக்கவோ நேரம் இருப்பதில்லை. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பயன்படுத்துவதற்கு இருக்கும் நேரம் கூட தியானத்திற்கு ஒதுக்க முடிவதில்லை. உடம்பை உறுதியாக்க, ஆரோக்கியமாக்க கவனம் செலுத்தும் அளவு மனதை கண்டுகொள்வதில்லை என்பதே உண்மை. அகத்தின் அழகே உண்மையான அழகு. அகக்குப்பைகளை சீராக்குவதே தியானம். தியானம் என்றவுடன் 1 மணி நேரம் செய்ய வேண்டி வருமோ அல்லது 2 மணி நேரம் ஆகுமோ என்று பலரும் எண்ணுகின்றனர். அப்படி பரபரப்பான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காகவே மிக எளிமையான குறுகிய நேரத்தில் தியானம் செய்வது எப்படி என்பதே இந்த காணொளி. 2 நிமிடம் போதுமானது. அதற்கு மேல் செய்வது உங்கள் விருப்பம். இந்த தியான முறையை பேருந்து பயணம், ரயில் பயணம் என எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் செய்யலாம். பொதுவாக தியானம் செய்யும் போது ஆரம்பத்தில் கண்களை மூடும் பொழுது கண்ட பழைய நினைவுகள், பிரச்சனைகள் தோன்றும். குழப்பத்தில் தானே தெளிவு வரும். போக போக கட்டாயம் இந்த குழப்பமான மனநிலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரான நிலைக்கு திரும்பும். அதற்காக மனதை விடாப்பிடியாக நிறுத்தி கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டாம். இயல்பாக லேசாக மனதை வைத்து மேற்கொள்ள வேண்டியதே இந்த எளிமையான தியானம். இப்பொழுது அந்த எளிமையான தியானத்தினை எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். எத்தனையோ தியான முறைகள் செய்யப்பட்டாலும், மந்திரங்கள் சொல்லப்பட்டாலும், மூச்சு என்பதே தியானத்தில் மிக முக்கியமானது. அந்த மூச்சை கவனிப்பதே இந்த எளிமையான தியானம். ஆனால் இந்த மூச்சை கவனிக்கும் தியான முறை எளிமையானதாக இருந்தாலும் அதன் ஆற்றல் மிக அற்புதமானது. மூச்சு உள்ளே செல்லும்போது அந்த மூச்சுடனே நீங்களும் உங்கள் எண்ணமும் உள்ளே செல்லுங்கள். அந்த மூச்சு வெளியே வரும்போது நீங்களும் வெளியே வாருங்கள். அந்த மூச்சையே கவனிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் ஒருநிலைப்படும். வேகமாக மூச்சை இழுத்து கொஞ்சம் நிறுத்தி மெதுவாக வெளியிடுங்கள். ஆரம்பத்தில் 10 வினாடிகள் அல்லது 15 வினாடிகளில் உங்கள் மனமானது வேறு எண்ணங்களுக்குள் புகும். மீண்டும் உங்களுடைய எண்ணங்களை மூச்சை இழுப்பதிலும் மூச்சை வெளியிடுவதிலும் திருப்புங்கள். போக போக 10-20 வினாடிகள் என 1 நிமிடம் 2 நிமிடம் என்று உங்களால் 1 மணி நேரத்தை தாண்டியும் உங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்த முடியும். நீண்ட ஓய்விற்கு பிறகு இந்த உடலும் மனமானதும் எவ்வாறு சுறுசுறுப்பாக செயல்படுகிறதோ அதைவிட நீங்கள் தூங்கி ஓய்வெடுத்து உங்கள் மனம் செயல்படும் திறனை விட விழிப்பான நிலையில் உங்களுடைய மனம் அமைதியடைந்து அதன் பிறகு செயல்படும் பொழுது உங்களுடைய சிந்தனை ஓட்டங்கள் தெளிவு பெறும். உங்களுடைய எண்ணங்கள் ஆரோக்கியமானதாகவும் நேர்மறையானதாகவும் மாறும். இந்த தியான முறையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மனம் ஒருநிலைப்பட்டு நரம்பு மண்டலங்கள் சீராக செயல்பட்டு
எண்ணங்கள் தெளிவாகும், கோபங்கள் குறையும், கவலைகள் குறையும். உங்களுடைய ஆழ்மனமானது அற்புதமான சக்தியாக மாறும்.